கழுத பூனைன்னு விளையாடுனா புலி மாதிரி பிறன்றியா? இது பூனையும் புலி ஆகிற காலம். ஐயா. என்ன டேடி கூப்பிடுறாரா? ஆமாங்க ஐயா. ராஜா, ஆஸ்திரேலியா கப்பல் டெலிவரி செய்ய போற விஷயமா பேசுறதுக்கு திடீர்னு அந்த கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்களாமே? யா ஐ நோ. ஏய் இதை மூடுங்க. இல்ல அத நாம இன்னும் எப்படி நாம டேக் இட் ஈஸி டேட். நாம கப்பல் இன்னும் பாதி கூட கட்டி முடிக்கல, வந்து என்ன பார்க்க போறாரு? பாதி இப்போ காட்டுவோம், மீதி அப்புறம் காட்டுவோம். That's it. Welcome, Mr. Arms. Thank you. வணக்கம். How was the journey? Oh, it was comfortable. நிஜமா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிறேன் நிஜமா. என்ன விஷயம்? இந்த முத்துக்கருப்பனை எதாச்சும் கேட்க மாட்டேன்றான், எதிர்த்து பேசுகிறான். அவனை பிடிச்சி கொடுத்துருக்குறோம். யாருக்கு எதுக்கும் அடி பண்ணிய மாட்டானா, எந்த தண்டனைக்கும் பயப்படவே மாட்டானா. இதுக்கு போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணணுமா? வழக்கம் போல பரிசு கொடு. Mr. David Michael, this is absolutely wonderful. Thank you. ஆனா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நீங்க ஷிப் கட்டி முடிக்க இன்னும் 2 years ஆகுமாமே. ஆக்சுவலி பல காரணங்களால ஷிப் ரெடியாக டிலே ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா டேட்? மிஸ்டர் ஆர்ம்ஸ், ஷிப் உங்களுக்கு எப்போ ரெடியா வேணும்? நாம ஒப்பந்த படி இன்னும் 18 monthsல ஷிப் எனக்கு வரணும். 18 months இல்லை சார், அந்த ஷிப் இன்னும் 12 monthsல ரெடி ஆகி உங்களுக்கு வந்துடும். சும்மா இருங்க. இதை வார்த்தைக்காக சொல்ல ப்ராமிஸே பண்றேன். Let's celebrate. All right, let's celebrate. Cheers. 12 மாசத்துல எப்படி போக முடியும்? செய்யற தொழில நாம நாணயமா இருக்கணும். டேட், ஒர்க்கர்ஸ்க்கு ஒர்க்கை அதிகமாக்குவோம். இனிமே 8 hours பதிலா 12 hours ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல ஒர்க் பண்ண வைப்போம். தப்புப்பா. ஒர்க்கர்ஸ் நாம இம்சை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேட், உங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்து. Ready? Smile, please. எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்னையில இருந்து கம்பெனி வேலை நேரம் மாற போகுது. முதலாளி ஐயா உத்தரவுப்படி எல்லாரும் இன்னில இருந்து 12 மணி நேரம் வேலை செய்ய போறீங்க. ஏய், சொன்னதுல காதுல விழுந்துச்சுல, ஒழுங்கு மரியாதை வேலையை போகணும். போங்க உள்ள போங்க. போங்கடா. எல்லாம் சீக்கிரம். என்னையா நியாயம்? 12 மணி நேரம் வேலை செய்யணுமாமல்ல? ராஜநாயகத்தோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அவனுங்க பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருந்தோம்னா இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டே விடுவானுங்க. அவ்வளவு ரோஷமோ மானமோ மனசு குத்துச்சுன்னா நேரடியா போய் நியாயத்தை கேட்க வேண்டியது தானே? கேட்கணும்னு சொல்றவங்க போய் கேட்க வேண்டியது தானே. எதுக்கு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும்? இதோ பாருங்க, நான் யாருக்கும் பயப்படல. இத்தனை நாள் உங்களுக்காக தான் அடங்கி அடிக்க போயிட்டு இருந்தேன். இந்த தடவை நான் கேட்க தான் போறேன். சும்மா இருக்கையா, வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. உரிமைக்கு போராடுறோம்னு நினைச்சிட்டு போனமா தொங்க கொஞ்ச நேரம் வேலை செய்ய சொன்னதும் ஏதோ சலசலப்பு வந்துச்சாமே. அப்படி யாருக்காவது வேலை செய்யறதுல உடன்பாடு இல்லைன்னா அதோ தொங்குறான் பார் ஒருத்தன், அதே கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். என்னங்க, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உங்களை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களே. தனியா போராடாதீங்கன்னு சொன்னனே, கேட்டீங்களா? இது கேட்க நாதியே இல்லையா? நிஜமா வணக்கம் ஐயா. முத்துக்கருப்பன் பொண்டாட்டியா? ஆமா நிஜமா. வேலை கட்ட வந்திருக்காங்களா? கொடுத்துட்டா போச்சு. ஐயா வேணாம் ஐயா. எல்லாரும் வாங்க வாங்க. எப்பவுமே என்னைக்கும் நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் சாதிக்க முடியும். அப்படி நம்மள ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்ம கார்கி பேச போறாரு. வாங்க. பேச்சுக்கும் எழுத்துக்கும் ஒரு தனி சக்தி இருக்கு. பேச்சால ஒரு வரலாற்றையே திருத்தி எழுத முடியும். உலக அரங்கத்துல ஒரு லெனின், ஒரு காரல் மார்க்ஸ், ஒரு பெரிய அந்த லெனின் பேசுற மாதிரியே சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை. ஒலக்கடா ஒலக்க. அப்பா, உன்னை யார் இங்க வர சொன்னது? பேச்சு நிறுத்துறா. உன்னை யார கூட்டி பேச சொன்னதே? அட முட்டாள் கும்பலுங்களா. ஏயா ஒருத்தன் மேடை போட்டு பேச ஆரம்பிச்சா குடும்பத்தோட வந்துருவீங்களா? இத கொஞ்சம் புடி. குடிக்க சொல்ல புடி. சும்மா வந்தாலே தாங்காது. ஓட போறானுங்க. அப்பா என்ன பண்ண போற? அப்பா என்ன பிரச்சனை பண்ணாத. அப்பா இந்த வழக்க வச்சுக்கலாம். சாட போறீங்க. என் தங்கச்சி வள்ளியம்மா வந்தா தான் எனக்கு சரிப்பட்டு வரும். குடிச்சிட்டு கூச்சல் போறது நீதான். நீ முதல்ல கிளம்பு. நீ குடிச்சிருக்கியா இல்ல நான் குடிச்சிருக்கேன்? என்ன வளர்றான்? வள்ளியம்மா, வள்ளியம்மா
நீ எதுக்கு இங்க வந்தா என்ன பண்ண போற இப்போ? அப்பனும் மகனும் சண்டை போடுவீங்க, ஊரே வேடிக்கை பார்க்கும். என்னையும் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அதுக்கு தான் தாய் பாசத்தோடு சமரச தூது வந்துட்டீங்களா? இவன் எந்த தைரியத்துல கூட்டம் போடுறான்? தொழிலாளிகள் பிரச்சனையை பத்தி பேசுறான். அத பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க ஒரு தொழிலாளி தானே, உங்க மகங்கிற முறையில எல்லா தகுதியும் இருக்கு. எதுதான் பேசுற? அடிச்சு 32 பல்லு எடுத்துருவேன். 31 தாங்க இருக்கு. என்ன சிரிக்கிற? நான் ஏற்கனவே ஒரு பல்ல உடைச்சதை பத்தி அவ சொல்வா, அதுக்கு நீ வந்து சிரிப்பியா? என்ன தமாஷ் நாடகம் ஆடுறாங்க? ஆட அறிவு கட்ட முன்னங்களா? இது ராஜநாயகம் இடம். அவனை எதிர்த்து கூட்டம் போட்டாலோ கூச்சல் போட்டாலோ என்ன நடக்கும் தெரியுமா? கலைஞ்சு போங்கடா. இந்த பேச்சு கீச்சு கூட்டம் கூட்டுறது இதெல்லாம் ராஜநாயகத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. அவன் கொம்பேறி மூக்கின விட ரொம்ப விஷமானவன். எங்க அவன்? எங்க? பையன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் கூட்டத்துல அப்படி பண்ணீங்க? ஒல்லியம்மா, நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற, அவனும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். பாரு, சொன்னேன்ல, பாரு என்ன என்ன அராஜகம் பண்ணிருக்கான். நம்ம கூட தானே வந்தான். எங்க அவன்? பதறி போய் ஓடி வர. என்னாச்சு? என்னாச்சு? என்னடா அழுதுட்டு இருக்க? கார்த்தி எங்கடா? என்னன்னு சொல்றேனே தெரியலப்பா. ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு போறாங்க. கார்த்திய கழுத்தை நெரிச்சிட்டாங்களா, தலையை வெட்டிட்டாங்களா, கை காலெல்லாம் துட்டு துட்டா வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. கார்த்தி, என் பிள்ளைய என்னடா பண்ணாங்க? தாய் பேச்ச தட்டாதே தட்டாதே படிச்சு படிச்சு சொன்னேனே, தட்டிட்டு போனானே, இப்ப வெட்டிட்டானுங்களே. ஐயோ, எனக்கு என் பிள்ளைக்கு என்னாச்சோ? கார்த்தி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் சொல்ற மாதிரி இருக்காது. இது பொறுமையாரு. எங்க தெரியாம என்னால பொறுமையா இருக்க முடியாது. போங்க கார்த்தி. அம்மா கூட போடா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? உண்டாங்கம்மா, பயப்படாதீங்க. என்னாச்சு? ஏதோ நடந்துருச்சு நினைச்சிட்டா. என்னம்மா? மச்சான், மச்சான் கார்த்திய பாத்தீங்களா? கார்த்தி, கார்த்தி. என்ன பாரு? அம்மா, கார்த்தி. நீ என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. கார்த்தி, என்னப்பா? வா. உள்ள அல்மாரில அந்த கீழ்த்தட்டுல ஒரு பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்து வா. என்னப்பா நீ என்னங்க நீங்க? டேய், அங்க பாட்டில் எல்லாம் இல்லடா, நான் உடைச்சு போட்டுட்டேன். உடைச்சிட்டியா? உடைச்சிருச்சான். பரவாயில்ல பரவாயில்ல. அந்த மேடைய கொஞ்சம் நவுத்து, அப்படி கொஞ்சம். எடு 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 அந்த புதையல. குடு குடு குடு. என்ன இது? அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து குடிய கெடுக்குறீங்க. நல்லா அன்புள்ள அப்பா, என்ன அருமை அம்மா, உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல போறேன். அப்பா மட்டும் குடிக்கிறது நிறுத்திட்டாருனா இந்த வீட்ல மட்டும் இல்ல, நம்ம நாட்டிலையும் தீராத வேதனை எல்லாம் தீக்கலாம், போகாத துன்பத்தை எல்லாம் போக்கலாம், இந்த சிறை கூடத்தை விட்டு வெளியேறலாம், சிறகடிச்சு பறக்கலாம், வானம் பூமி காத்து பூ மழை கவிதை நதி கடல் சந்தோஷமா இருக்கலாம்பா. இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. கைனிட்டு தபாரா, கைனிட்டு சொல்றேன். தபாரா, சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். வள்ளி, இன்னைக்கு நான் குடிக்கிற குடிதான் கடைசி குடி. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். டேய், சத்தியம் பண்ணி நிறுத்தி தொலைடா. வள்ளியை நான் நிறுத்த சொல்றேன். நிறுத்தடா. அன்பா சொல்றதால நிறுத்துறேன். புள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் குடிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? அடப்போ வள்ளி, அந்த பாழா போன தொழிற்சாலையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொத்தடிமா மாதிரி வேலை வாங்குறாங்க. அதனால வர உடம்பு வலியை போக்கத்தான் மருந்து மாதிரி நான் இதை குடிக்கிறேன். உடம்பெல்லாம் முறுக்கி எடுக்குது. அப்பா, காலை கொடுப்பா. அட அட கொடுப்பா. அட வேணாம்பா வள்ளி, நான் அமுத்தி விடுறேன்ப்பா. வேணாம்டா. அமுத்தி விடுறேன்ப்பா. பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சுங்களா? எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. கொடுங்க. நல்ல வேளை மദ്രാஸ்ல இருந்து கப்பல் வழியா சரக்கெல்லாம் வந்துருச்சு.
நீ ஆசைப்பட்டியான்னு உனக்கா கிராமபோன் போட்டி வாங்கிட்டு வந்துருக்கேன். இங்க பாரு, உனக்கு பிடிச்ச பாட்டுங்கள்லாம் அந்த ரெக்கார்டுங்கள்ல இருக்குது. இது பாகவதரு, இது வந்து கிட்டப்பா, இத்த கவனி நீ கஞ்சிபரா, ஆரணி, சின்னாளம்பட்டி எல்லாம் இருக்குது இங்க. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குங்க. எல்லாம் உனக்கு இல்ல, இங்க கொண்டா. என் பொண்ணுக்குதான். ஏ ரம்யா, ரம்யா அவ மாடியில் எதையாவது கிறுக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு விடுவேன். ஆற பார்த்து கிறுக்குறான்னு சொல்றேன், குழந்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லு. மக வரையறான்னு சொன்னோட உங்க மனசுக்கு அப்படியே மெத்துன்னு இருக்குமே. அப்ப நான் என் பொண்ணை சரியா கண்டிக்கிறது இல்லைங்கிறியா? அவ எது செஞ்சாலும் என் மனசுக்கு மெத்துன்னு இருக்குதுங்கிற. நான் போய் அவளை மொத்துன்னு மொத்தம் பாரு. பாக்குறேன். வேணாம், இங்கேயே இரு, சத்தம் இங்க கேட்கும். ரம்யா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ மனசுல? சும்மா நீ கேட்டது சொல்றதெல்லாம் ஒழுங்கா மனசுல வாங்கிக்க. ஆமா, என்ன நீ அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது எனக்கு தெரியும், எனக்கு அதெல்லாம் இருக்கு தெரியும். நீ நடந்துக்கிற விதம் நல்லா இல்லம்மா. என்ன நீ ஒழுங்கா வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறியா? நீ வீட்டுல உங்க அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்க மாட்டேங்கிறியா? நீ இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ செய்யறதெல்லாம் தினம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் நான் உங்க அம்மா கூப்பிடுறா. நல்லா இருக்குது, என்னன்னு புரியல, ஆனா நல்லா இருக்குது. சிகாமணி ஐயா, என் சிஸ்டர் இன்னைக்கு 10 மணிக்கு வரா. சரியா? அவளை போய் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டு வரணும். நம்ம ஸ்டீபன் அனுப்பிட்டுமாயா? அவன் வேண்டாம். என் சிஸ்டர் ஃபாரினில் படித்தவ. சரியா? பல கோடிக்கு சொந்தக்காரி. அவளை கூப்பிட்டு வரவன் அழகாக இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது. அழகாகவும் இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தாங்க. ஐயா கும்பிடுறியா? கூப்பிட்டீங்களா? நீதான் ஐசக் ஆறுமுகம்யா. கும்பிடுறமா, கும்பிடுறேன். நீ போய் குதிரை வண்டியை பூட்டுறியா? பூட்டிடு. வாங்கப்பா, வாங்க. ஐயா உத்தரவு போட்டாரு. வேமா பூட்டுங்க. ஏ கொண்டு நீ குதிரை வைக்கிட்டு செயின கொடு. பூட்டு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி குதிரையை பூட்டிட்டு வண்டியை பூட்டிட்டு இந்தாங்க சாவி. ஏய் அறிவு கிட்டவனே, ஐயா என்ன சொன்னாரு, நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி ஆளு தான் நமக்கு வேணும். கேட்டியா? ஐசக், ஐயா 10 மணி ட்ரெயின்ல வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கேன் தங்கச்சி வர. அவளை நீ தான் கூட்டு வரணும். அப்படியாங்கய்யா? முதல்ல நீ போய் வண்டி ஏறா. எஜமா சும்மா சின்னமா ராஜாதசி மாதிரி போய் கூட்டி வர மாதிரி இருக்க. ஐ கக்கா அப்படி இல்ல, குதிரை மட்டும் தனியா அப்படிட்டு வருது. இந்த குதிரை பூட்டப்படல ஐசக். இந்த குதிரையோட வண்டி இது இல்ல ஐசக். அடக்கடிச்சே உறவில இதுக்குள்ள வண்டியை போய் எடுத்துட்டு வாங்க. போங்கடா வேகமா. சிகாமணி ஐயா, முட்டாள கூட்டிட்டு வானா, அடி முட்டாள கூட்டிட்டு வந்து. இவன் சரி வர மாட்டான். நீங்களே போய் கூட்டு வாங்க.